யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து பலர் தமது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளனர். எனினும் கடந்த 23 வருடங்களாக தாம் இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்வதாக யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் எங்களது பிறந்த பூமி எங்களோட பிறந்த இடங்களை போய் பார்ப்பதற்கு இயலாமல் இருக்கின்றது. முகாம் ஆக்கலன்னு சொல்லி கஷ்டப்பட்ட ஆக்கலன்னு சொல்லி இவ்வளவு கேவலமாக கதைக்கும். யுத்தம் பதிவு செய்துவிட்டு சென்ற வடுக்கள் ஏராளம். இடம்பெயர்வு, அகதி வாழ்க்கை என யுத்தம் ஓய்ந்த பின்பும் துர்ப்பாக்கிய நிலைக்கு முகம் கொடுக்கும் பலர் இன்னமும் நமது சமூகத்தில் உள்ளனர். சொந்த நிலத்தில் மீண்டும் கால் தடம் பதிக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒரே எதிர்பார்ப்பு. யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 24 கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இன்னும் மீள் குடியேற்றப்படாத நிலையில் உள்ளனர். மயிலெட்டி, தையெட்டி, காங்கேசன் துறை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த இந்த மக்கள் அசாதாரண சூழ்நிலை காரணமாக 1990களின் முற்பகுதியில் தமது சொந்த நிலங்களில் இருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 23 வருட காலமாக முகாம்களுக்குள் இவர்களது வாழ்க்கை முடங்கி போயுள்ளது. இங்கு பாடசாலைகள் கூட இடம்பெயர்ந்த நிலையில் உள்ளதனையும் அவதானிக்க முடிகிறது. மின்சாரம், தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் தாம் நாட்களை நகர்த்துவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். 35-40 நிவாரணம் இல்லை, ஒன்றுமில்லை, பெரிய கஷ்டம், தண்ணி வயது குறைவு, இதுகளால பெரிய சில்லாட்டெடுத்து கொண்டு நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா. இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் அநேகமானவை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளதால் தாம் முகாம்களில் இருந்தும் வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் என இவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். 90ல இருந்து நாங்க இடம்பெயர்ந்து வந்து இங்க இருந்து 95ல இடம்பெயர்ந்து வன்னிக்கு போனோம். அன்னைக்கு போய் அங்கே இந்த கடுபிடிக்கால இங்க வந்து இங்க இருக்கிறோம். ஆனா காணிக்கு அரமங்களை இருக்க அப்படின்னு இல்லை. நீண்ட காலம் அகதி வாழ்க்கை வாழும் தமக்கு அரசாங்கம் உரிய தீர்வை வழங்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களது சொந்த நிலங்களில் விவசாயமோ இல்லை கள்ளரக்கம் தொழிலோ அதோடு கடல் தொழிலோ செய்வதற்கு எங்களோட சொந்த பூமியில வாழ்வதற்கு கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு அதுக்குரிய ஒரு ஒழுங்குமுறையை செய்து தர வேண்டும் என்று சகல எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அனைத்து உத்தியோகத்தரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். மக்களின் இந்த கோரிக்கைகளை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கான தீர்வுகள் விரைவில் வழங்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தமது கிராமம், தாம் வாழ்ந்த சூழல், தமது இருப்பிடம் என அனைத்தையும் இழந்து தவிக்கும் இவர்களின் ஒரே ஏக்கம் தமது எதிர்கால சந்ததியாவது அகதி வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே.